ஏன்னா, அர்ஜுனன் தான் ஒரு பெரிய லீடாவே இருப்பாரு மகாபாரத கதையில. கிருஷ்ணனுக்கு வந்து உற்ற நண்பனாகவும் இருப்பாரு. அதே நேரத்தில அவருக்கு மச்சானாவும் இருப்பாரு. இப்படி இருக்கும்போது, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மோசே யோசுவாவ தான் வந்து ஆளுகள தேர்ந்தெடுக்க சொல்றாரு. அப்ப தேர்ந்தெடுக்கும்போது, "அங்க நீ அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. அதாவது கௌரவர்களோடு நீ தைரியமா யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில போயி, தேவனுடைய கோலை" அவர் எப்பயுமே மூசா நபி கையில வைத்திருக்கிற அந்த கோலை பத்தி தான் சொல்றாங்க. இங்க மூசா நபி எப்படி கோலை கையில் வைத்திருக்கிறாரோ, இங்கு வந்து கிருஷ்ணன் வந்து புல்லாங்குழலை கையில் வைத்திருக்கின்றார். "கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன்" என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து கொண்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். இப்ப அமலேக்கோடு யுத்தம் பண்றாரு. அப்படி பண்ணும்போது இடையில வந்து என்னுடைய உறவினர்களோட நான் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட மாட்டார். அர்ஜுனன் வந்து சண்டை போட மாட்டார். 2 சேனையுமே பார்க்க விருப்பப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது, கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து உபதேசங்கள் பண்ணுவார். அதைத்தான் இன்றைக்கி வந்து பகவத்கீதை உபதேசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள்